இப்போது நம்ம சம்மர் சீசன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா நீர் தேவைகள் நிறையா இருக்கும். நம்ம ஏசியில் உட்காந்துருந்தாலும் சரி, நம்ம பஸ் ட்ராவல் பண்ணாலும் சரி, காருக்குள்ளே ட்ராவல் பண்ணாலும் சரி, வெளியே நடந்து போனாலும் சரி, எதாக இருந்தாலுமே நமக்கு வந்து நீர் வந்து இப்போ தேவைப்படுது. இப்போ வந்து நமக்கு வந்து நீரிழப்பு வந்து இயற்கையாகவே நம்ம பாடியிலேருந்து நிறையா நடந்துகிட்டு இருக்கும். அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நடக்கும். நான் ஏசியில் இருக்கேன், எனக்கு அவ்வளோக்கு நடக்காதுன்னெலாம் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீரிழப்பு இருக்கிறனால இப்போ நிறைய பேத்துக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் நீர் இழப்புனால பார்த்தீங்கன்னா பாடியில் சேஞ்சஸ் நிறைய வரும். அதனால் நீர் வந்து நிறைய குடிக்கணும். அப்படி நீர் குடிக்கிறப்போ பார்க்குறப்போ நம்ம இன்றைக்கி நம்ம எடுக்கிற நீரெல்லாம் பார்த்தோன்னா பாதுகாப்பான நீராக இருக்கா, இல்லை சுத்தமான நீராக இருக்கா அப்படின்ற கேள்வி வந்து எழும்பும். ஸோ நம்ம எங்கே போனாலுமே நம்ம பஸ்ஸில் போகிறோம், எங்கேயோ போகிறோம், ஒரு கடையில் போய் நம்ம வாங்குகிறோம். ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், அல்லது நம்ம வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஆகட்டும், அல்லது ஒரு ஜூஸ் ஆகட்டும், எப்படியா இருந்தாலும் இது ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம வந்து நம்ம நீர் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை. இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா சேலம் வந்து 3வது இடத்துல இருக்குது, ஹாட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறப்போ. அப்போது நம்மளோட சென்னையும் அதுலேயும் பக்கத்துலேயே வந்துடுவோம். நம்ம ரொம்ப தூரத்தில் இல்லையா, நம்மளும் 100க்கு மேலே இருக்கிறோம். ஸோ நம்ம இந்த சம்மரை பீட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தரமான குடிநீர் வந்து குடிச்சிட்டே இருக்கணும். அதாவது மினிமம் நம்ம வந்து ஒரு 2.5 லிட்டர் வந்து 3 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி தாகம் இருக்கோ இல்லையோ அந்த இதுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போயே ஆகணும். ஓகே, சரி சார், நான் போகிறேன், நிறைய கடைகளுக்கு நான் போகிறோம். அந்த கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க தண்ணி. அந்த தண்ணியை வாங்கி குடிக்கலாமா? இதுதான் கேள்வி. தாராளமாக நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஒரு தண்ணி ஆகட்டும், அல்லது கூல்ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், அல்லது எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம நேரடியாக சன் ரேஸ் விழுற இடத்துல இருக்கிற கடைகளில் வச்சுருந்தாங்கன்னா அதை தவிர்ப்பது நல்லது. அதேமாரி நிறைய அன்ஆத்தரைஸ்டு கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இப்போ நிறையா வருது. அதனால் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்போ வரும் பொழுது இது எங்களுடைய லேபிளிங் பற்றி உங்களுக்கு சொல்லணும். ஒரு லேபிளிங்கிறது வந்து ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாக ஒரு லேபிள் போட்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த லேபிளில் பாருங்கள் என்றைக்கு மேனுஃபேக்சர் டேட் எப்போ பண்ணாங்க, எந்த தேதிக்குள்ளே குடிச்சு முடிக்கணும் அப்படின்றத கூட இருக்கும். அதாவது எக்ஸ்பைரி டேட் அல்லது பெஸ்ட் பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஏதோ ஒன்றில் இருக்கும். ஸோ அதில் அந்த டேட்டுக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். ஸோ சில கடைகள் பார்த்திங்கன்னா வேற ஒரு பொருள் வாங்கினா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நியர் டு த எக்ஸ்பைரி டேட் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் சீக்கிரம் தள்ளுவதற்காக ஒரு கையாளுவாங்க. இந்த கடைக்காரர்களாகட்டும், பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அது பார்த்துக்குங்க. அது வந்து டேட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்றத பார்த்துட்டதுக்கு பிறகு நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸை குடிக்க. ஓகே, ஸோ இந்த பாட்டிலில் மேலே ஒன்று இந்த இடத்துல பிரிண்டிங் ஆகிருக்கணும், மேனுஃபேக்சர் டேட், பேட்ச் நம்பர், எக்ஸ்பைரி டேட், அல்லது இந்த அடியில் ஏதாவது இங்கே பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா மேலே இந்த பாட்டிலில் இந்த சைடில் இருக்கணும். இந்த 3 இடத்துல மட்டும்தான் நான் மேக்ஸிமம் வந்து பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி இருந்துன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸை தாராளமாக குடிக்கலாம். அந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட பேர் இருக்கணும், அட்ரஸ் இருக்கணும், எங்கள் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நம்பர் இருக்கணும், அந்த கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே அந்த இதில் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை பொறுத்த வரையிலும் எந்த தண்ணியாக இருந்தாலும் சரி, கேன் தண்ணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டேப் வாட்டராக இருந்தாலும் சரி, லாரியில் கொண்டு வந்து ஊற்றுற தண்ணியாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நல்ல கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமாலும் பண்ணுங்கள். அதனால் ஒன்றும் நமக்கு இது கிடையாது. ஏன்னா இப்போ வந்து தண்ணீர் பிரச்சனை வர்றப்போ என்னென்னா டைரியல் டிசீஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். தண்ணினால் வாட்டர் பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கற்றுக்கலாம். நம்ம வெளியே ஊருக்கு போகிறோம், நமக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போயிட்டு வருவோன்னு, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிங்க. அந்த வாட்டர் பாட்டிலை வீட்டிலே நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த தண்ணி எடுத்து ஊற்றி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டில்ஸ் நமக்கு எல்லா சைஸஸ்லையும் கிடைக்கிது. உங்களுக்கு தேவையான வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. அது வந்து ரொம்ப சேஃபர்.